பாரு யாருக்கு சரி அடுத்து பேசுவோம். அட்வான்ஸ் வாங்கியாச்சுல, பணம் முழுசா வாங்கலாம், சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க, வந்த பிறகு அடுத்து பேசுவோம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா முனீஸ்வரா. நீ வரங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பம் எந்த ஊர்லடா இருந்துச்சு? திருக்கோயிலூர் பக்கத்தில் வா. அதை ஏன் அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, நீ வரும்பொழுது அங்காளம்மன் ஒரு தெய்வமும் முனீஸ்வரம்னு ஒரு சாமியும், புரியுதா உனக்கு, எல்லைக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அது சென்னையில் இவங்களுக்கு இல்லையே, வேறு ஊர்லலாம் இருக்குது. அதனால் ஒரு முன்னோர்கள் இருந்த இடத்தில் அந்த தெய்வம் உண்டு. கால் வந்துட்டு வா. ஏய் முடியாது வா அப்போ நானா சொல்லுதேன். கொஞ்ச நேரம் என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. சாமி, நாங்கள் பல இடத்துக்கு போய் தோத்துட்டோம். உண்மையிலே குழந்தை உண்டுமா கிடையாதா, இல்லைனா ஒன்றும் அதை பற்றி முயற்சி பண்ணாமல் பேசாமல் செவனேன்னு நாங்கள் வாட்டுக்கு இருக்கட்டுமா, அப்படி உன் உள்ள சொல்லுதா உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, ஆம்பளை பையன் பிறப்பான், முருகா என்று பேர் வச்சுக்கா. இந்தாடா, இது உன் தொழிலுக்கும் வருமானத்துக்கும் பெருகும். வா மகளே, செல்வமாக இருப்ப, சந்தோஷமாக இரு. கர்மசாமிக்கு திருமணம் முடித்த காலத்திலேருந்து எங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா, அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கலேன். இருப்பா முன்னாடி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. அமைதி இல்லாத என் மனமே, அது என்ன படம் அந்த பாட்டு? அமைதி இல்லா பாதாள பைரவி. ரங்கராவ் சார் தான் அதில் முக்கியமான நடிகர். வரலாம். முருகா, சரி என்னப்பா வேணும்? உன்னுடைய மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். அவள் இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமையலன்னு சொல்லி ஒரு மனதை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கிறாள். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் பணத்தால் கஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களை சீராக நிம்மதியாக வச்சுக்கிட முடியலை அப்படிங்கிற ஒரு துயரால் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நீ எடுக்கிற முயற்சி அனைத்தும் தடையாக இருக்குது. இதில் தெளிவும் வெற்றியும் தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. சரி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி நல்லா அமைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். போ, நல்லாரு. இந்தாடா பணம் வச்சுக்கா, சந்தோஷமா இரு. ஓகே. என்னென்ன பிள்ளைக்கு காலில் வந்துட்டு வாங்க. அப்பா சப்பா. மறுமணத்தை சொல்ல வேண்டுமா, திருமணத்தை சொல்ல வேண்டுமா? மறுமணத்தை சொல்ல வேண்டும். வரக்கூடிய தை மாதம் வரை பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமான ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணை மனநிறைவோடு கட்டிக்கிடுவார். அதற்கிடையில் அவள் மனத்தை அலப்பாயாமல் காப்பாற்றி எங்கேயும் லாக் ஆகாமல் வாழ வச்சா போதும்லா? கால் வந்துட்டு வா. அடுத்து பாண்டிச்சேரி. சென்னை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். பாண்டிச்சேரி, சென்னையெல்லாம் உட்காருங்க. பாண்டிச்சேரி வாங்க.
இந்தாப்பா வெட்டி ஆகிட்டார். பாண்டிச்சேரி நல்லா ஆகிட்டார். கால் வந்துட்டு வாமா. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாங்க. பாண்டிச்சேரி சென்னையில உட்காருங்க. வாரவங்களுக்கு வழி விடுங்க, வழிபாதையில் இருக்காதீங்க. கண்ணை முடிக்கா. குடல் முழுக்க புண்ணா இருக்கு. இந்தா நீக்கி தரேன். ஆபத்தெல்லாம் உன்னைய காப்பாற்றுறேன். 3 வாரம் என்னை பாரு, 3 முறை காப்பாற்றுறேன். ஓடு பாப்பா. பாண்டிச்சேரி குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? வாங்கங்க. கண்கள் 2 மாணிக்கம். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யார்? நீங்கள் அவரு என்ன வேணும் தம்பி? கண்ணை மூடி பார்ப்போம். கால் வந்துட்டு வா. குழந்தை பாறை உனக்கல்லவோ, குடும்ப பாறை இவனுக்கல்ல. வாப்பா. மருத்துவர்கள் தந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சிருக்கிய? இருக்கு. ஒருவருக்கு மட்டும் உடல்நிலையில் குறை இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த குறை இல்லாமல் உங்களை வாழ வச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை தாருவேன். அந்த பிள்ளைக்கு பேர் என்னடா பேர் வைக்கலாம்? நான் சொன்னா வச்சிருவியா? சுவாமியே, இந்தா ஐயப்ப சாமி பேர் வை. உலகமிக்க வாழ்வான். எதிர்காலத்தில் எம்எல்ஏவா இருப்பான். பாண்டி தொகுதியில் 6 மாதத்துக்குள்ள குழந்தை சரணமாக்கும். போ. இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான். எஸ். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு 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 அடுத்த உத்தரவு மதுரை மாநகர். பாண்டிச்சேரி இவ்வளவுதான். அங்க ஓரமா நில்லு. நின்னுங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? கம்பிக்கு அந்த பக்கம் நில்லுங்க. மதுரை புறாவும் என்ன வேணும்? கம்பி கட்ட நின்னுங்க. உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். மனத்தில் குழப்பல, ஆனால் கிரகத்தில் குறை இருக்கு. 1.5 வருஷமாக நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தடையாக நிற்கும். ஆனால் இப்போ ஆவணி மாதத்துக்குள்ளே திருமணத்தை நடத்தி அவனுக்கு வேலையும் தந்து வெற்றியாக்கி தரப்பா. எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். நான் தந்துட்டேனே, உன் பணம் வந்து சேரும். போ. ஓகே. கர்மசாமிக்கு இப்படி பேருங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யாரு? மதுரை மாநகர். என்னம்மா வேணும் உனக்கு? கொண்டா. நீ அந்த பக்கம் போ பார்ப்போம். குரோம்சங்கள் மரபணுக்களை பற்றி செக் பண்ணீங்களா? உன் பிள்ளை 3.25 வயதுக்குள்ளே எழுந்து ஓடுவான், நடப்பான். வளர்ச்சி பெருமையாக இருக்கும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். கவலையை விடு, சந்தோஷமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தவன். வாப்பா. மதுரை அரசாளும். எங்க உங்க மனைவி எங்க? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? மதுரை. இடம் சம்பந்தமான வழக்கு யாருக்கு? பொண்டாட்டி சம்பந்தமான வழக்கு யாருக்கு? மனைவி சம்பந்தமான வழக்கு யாருக்குப்பா? வாங்க முன்னால் வந்து நில்லு. அங்கே தள்ளி நின்னுங்க. நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். நில்லுங்க, அங்கே தள்ளி நின்னுங்க. இதான உன் துணைவி? என்ன செய்து இவளுக்கு இப்போ? கண்ணை முடிக்காமா, என்னையும் மட்டும் நினச்சிக்காமா. நல்ல
நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் உட்காருங்கப்பா. பாருங்க உட்காருங்க பாருங்க. எல்லாரும் மதுரையை தவிர எல்லாரும் ஏன் எழுந்து நிற்கிறீங்க? உட்காருங்க. நீங்கள் எழுந்து நின்றா நான் எழுந்து போகக்கூடிய நிலைமை வந்துடும். நீங்களாம் அமைதியாக உட்காந்தா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. உண்மையா இல்லையா? உன் உடம்பை பார்த்தேன். முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் சற்று உடலிலே இறங்கி தோல் சம்பந்தமான வியாதி வந்து பிறப்பிட்டு இருக்கு. அதில் இந்த கணுக்காலுக்கு மேல் வயிற்றின் பகுதி மறைவிடத்தை சார்ந்த இடங்களெல்லாம் ஒரு வகையான அரிப்பும் நிறமாற்ற புள்ளிகளும் வந்து வேதனைப்படுத்தும். இதை எங்கேயும் காட்டவும் முடியலை, தீர்க்கிறதுக்கு வழியும் கிடைக்கல. இது தெய்வமே ஒன்றால் தீருமா அல்லது தீராதா? அப்படிப்பட்ட வேதனை ஒன்று உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. ஏய் இந்தா வா. இந்த வேதனை உட்கார். இதனால் நம்ம வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய மனநிலைகள் தோன்றும். உண்மையா இல்லையா? அதனால் இந்த நோயை இதற்கு அடுத்து வளராமல் நிறுத்தி வச்சிருந்தேன். அதனால் உனக்கு அதிகம் ஏற்படாமல் காப்பாற்றித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு தெய்வமாறு கொடு. வாடா தம்பி வா. என்னடா வேணும் உனக்கு? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லையே ரொம்ப. கால் வந்துட்டு வா. என்ன படிக்கிறேன்? வரலாம். இந்தா படிப்பில் குறையில்லாமல் இந்த பட்டத்தை வாங்கி தரேன். வெற்றி உண்டு. வீண் பயம் தேவையில்லை. நல்லா இருப்பேன். சரி இந்தப்பா. புண்ணியம் பாருங்க போயிட்டாங்க. அதே மதுரை மாநகர். கால் ஒன்று என்ன கேஸ் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். மதுரையில் எந்த இடம்? வில்லாபுரம். எங்கே இருக்குப்பா வில்லாபுரம்? சொல்லாபுரம், வில்லாபுரம், நல்லாபுரம், கொல்லாபுரம். செல்ல ஆஃப் பண்ணு. உன் குடும்பம் முன்னொரு நாள் பொம்பளைகளால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட குடும்பம். இந்த சொத்துக்களிலும் அந்த பிரச்சனைகள் உண்டு. அதில் செய்வனை கோளாறுகளால் உடல்நிலையும் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டு துயரமடைந்தது உண்டு. அதனால் இதில் வில்லங்க இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? யார்? நான் ஒரு பொம்பளை தான் அதில் குழப்பம் பண்ணுறான்னு சொல்கிறோம்ல. அதனால் செய்வனையும் உண்டு, மாறுபாடும் உண்டு. மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, ஜெயிச்சிருவோம். போங்க. இந்தா பணம் வேணும்ல உனக்கு? வேணுமா வேண்டாமா? இன்னிலிருந்து நிம்மதியாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்பா. அதே நீதிமன்றத்தில் வழக்கு. என்னடா மனைவி சம்பந்தமான வழக்கு போட்டது யாருப்பா? உனக்கு என்னம்மா வழக்கு? நீதிமன்றத்தில் பிரச்சனையை ஒன்றால் தீர்க்க முடியாது. உனக்கு நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை அதை சொல்லு. வரலாம். காலம் என்னும் நதியினிலே நீ வந்தோடனே மதுரைபுரம் சாமி வரார. எங்கே இருக்காரு? இருக்காரா? வணங்குவியா அவரை? கால் வந்துட்டு வாப்பா. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? வீட்டை கட்டித்தாரேன். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. யாரும் இடைஞ்சல் கொடுக்க முடியாது. போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு குடும்பம் பிரிவான நிலையில் இருக்கு என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? யார் குடும்பம் பிரிவா இருக்கு? அவருக்கு உனக்கு சண்டை இருக்கா? நின்றுருக்கா. அப்படி ஏன் இடிச்சுக்கிட்டு செயின் அக்கத்துக்கு போற?
அதுக்கு 1 லட்ச ரூபா கட்டிட்டு வேணா அத்துட்டு போ. இன்னொருத்தர காலம் வந்துட்டு வா. பாசமான பேச்சும் இல்லை. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் அன்பற்ற வார்த்தைகளும் நடமாடி இப்போ நீண்ட காலமாக உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக வாழ வச்சுருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும்? மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? அவரை ஒரு கும்பிடு போட்டுக்க, கிடைச்சாச்சு. இப்போ கர்மசாமிக்கு வாமா. சோமா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? முனீஸ்வர சாமியா? எங்கே இருக்காரு முனீஸ்வர சாமி? எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்கோ? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அவருக்கு செய்வனையால் நடக்கலம்மா, கிரக நிலைகளால் நடந்தது. உன் கடனை தீர்த்தார, அவனுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா வெற்றியாக்கித்தாரேன். இப்போ முடியாது, ஒரு வருஷத்துக்கு தள்ளி வை போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஐயா, உடன் பிறந்தோருக்கும் எனக்கும் ஒரு குழப்பம் இருக்கு, அது தீர்த்து தரணும்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்குறாருப்பா. யாருப்பா அது? யாருண்ணே அது? நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. தம்பி, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை. என்ன தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். படைக்கு அஞ்ச வேண்டாம், அவனுக்கு அஞ்சினாலே போதும். என்ன தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்? ஏன் படைக்கு நிகரான பிறவுடையவன் தம்பி இருந்தால் இருக்கலாமா? ஆனால் இவன் வாழ்க்கையில் தம்பிக்கு தான் அஞ்ச வேண்டியிருக்கு, படைக்கு அஞ்ச வேண்டாம். உண்மையா இல்லையா? ம். இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது எதிர்காலத்தில் பாதிக்கும். எந்த பிரச்சனையில் காப்பாற்றி தரேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்கா. என்ன வேண்டும்? அடுத்த மாதம் உனக்கு வருமானத்துக்குரிய வழி பெருகும். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் வீடு ஒன்று அறகுறையாக இருக்கு, வீடு ஒன்று முழுமையடையாமல் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார்? யாருடைய வீடு? கட்டி வச்சுட்டியா? முழுசா கட்டிட்டியா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொருத்தன் இதே கேள்வி இருக்கான, அவன் யாரு? பொய் பொய். என்னது பொய்? முனைஞ்சு வந்தால் நமக்கு என்னடா? அதுக்காக நம்ம பிறந்திருக்கோங்க. இல்லை பிள்ளை நீங்களா? இன்னும் 1 முறை காலை வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் மகனுக்கு நிலையான தொழில் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? மதுரை அக்கா. உனக்கு மருதையில் எந்த ஊர்? அப்படியா? நீங்கள் கிடையாது. அண்ணா உனக்கு எந்த ஊர்? எந்த ஊர் மதுரையில்? கரெக்டு. பேரையூர் அங்கே இல்லை, நீங்கள் அங்கே போங்க. பையன் இறக்க டிமிக்கி கொடுத்த ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஊர்? மதுரையில் எந்த இடம்? கால் வந்துட்டு வரலாம். என்னண்ணே?
வரலாம், உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனை தடையில்லாமல் படிக்க வச்சு தரேன், அந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆகிடுது. ஒன்று. இப்போ நீ கடன் பட்டிருக்க, அதை சரி பண்ணி தருவேன். இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதை வாங்கி தருவேன். உன் வீட்டை முடித்து குடியேறதுக்கு ஐப்பசிக்குள்ளே கிரகப்பிரவேசம் வைப்ப விளக்கத்தை நான் வருவேன். வெற்றி உண்டுறா. சந்தோஷமாக இருப்பாங்கண்ணே, புண்ணியமாக இருப்பா, ஐஸ்வர்யம் பெறுவாய். காலில் வந்துட்டு வாங்கப்பா. உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாகவே வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் ஒரு மனக்கவலை. கிரகங்களால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால் ஏமாந்து போயிட்டோம், பணமும் ஏமாந்துட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு நிலையான வேலையை வச்சு தாங்க ஐயான்னு கேட்குறீங்களாம். கால் வந்துட்டு வாங்க. காயா உனக்கு மதுரையா புழுடி போயில்லை. இந்தாப்பா வா. இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட வேலை வாங்கி தரேன், நிலையாக இருக்க வைக்க. வேறு என்ன வேணும் மகளே? கேட்டுக்கா. எல்லாம் தை மாதத்துக்குள்ளே நடந்துடும். சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமி, லோன் போட்டு அடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு வரேன் நான். நீங்கள்லாம் என்ன ஆளுங்க? நான் ஒரு லோனை போட்டு அடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு வரேன். யாருடா அவன்? வாப்பாங்க. என்ன லோனு? எந்த ஊரில்? மதுரையில் எந்த இடம்? கால் வந்துட்டு வா. வீரபாண்டியா? மதுரையில் வீரபாண்டி கிடையாத. வீரபாண்டி கிராமமா? ஏன் வீரபாண்டி கிடையாதுன்னு சொன்னால் தேனி பக்கமெல்லாம் வீரபாண்டின்னு இருக்குது. மதுரையில் எந்த ஏரியாவில் அந்த வீரபாண்டி இருக்குது? கரெக்டு. ஓகே, இப்போ கெட்டிக்கார பையன். கால் வந்துட்டு வா. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்னடா படிச்சிருக்க தம்பி? படித்ததுக்கு தக்க என்னடா வேலை பார்க்க? சரி, கையை கொண்டா, கண்ணை மூடுறா. உன்னுடைய சொத்தை டேக் ஓவர் பண்ணணுமா அல்லது லோனை முழுசாக அடைச்சி தரதுக்கு வழி பண்ணணுமா? அதுக்கு வருமானத்தை பெருக்கி தந்தால் போதுமா? அடிஷனலாக இந்த வருஷத்தில் இன்னொரு தொழில் ஆரம்பிச்சுக்கா. வருமானம் தர வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வா.